Hi my dear viewers, this video பார்த்திங்க அப்படின்னா playwright automation. ஸோ playwright automationல நம்ம வந்து ரெண்டு டைப்பில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா playwright வித் ஜாவா பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் வந்து என்ன அப்படின்னா playwright வித் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இன்றைக்கி இது இன்ஸ்டாலேஷன், அதுக்கப்புறம் பேசிக் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும், ப்ரௌசர் லான்ச் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும், ஜாவா ஏதோ ஒரு வெர்ஷன் நீங்கள் எபோ 8லேருந்து நீங்கள் 21 வரையும், ஜாவா 21 வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு நாள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஜாவா இன்ஸ்டாலேஷன். ஸோ செகண்ட் வந்து என்ன அப்படின்னா எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா எக்லிப்ஸு, அப்படி இல்லைனா இன்டெலிஜே. ஸோ இதோட வீடியோ லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ப்ரௌசருக்கு போங்க, ஜாவா JDK 1.8ன்னு போடுறேன். அப்படி இல்லைனா JDK 17 இல்லைனா JDK 11. ஸோ JDK 11 போட்டிங்க அப்படின்னா JDK 11 வரும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு உங்களோட ஜாவா பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னா விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விண்டோஸ் 64 இன்ஸ்டாலர் இது இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 64 இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். தென் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நீங்கள் இதில் போய்ட்டு என்ன பண்ணலாம், எக்லிப்ஸ் டவுன்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா எக்லிப்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதில் போய்ட்டு எக்லிப்ஸ் டவுன்லோட் கொடுங்க. இதில் இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஐடி என்டர்பிரைஸ் ஜாவா டவுன்லோட் பண்ணுறதும் சரி, ஐடி ஜாவா டெவலப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணுறதும் சரி, இதில் விண்டோஸ் 64 இது இருக்கா, 8664 இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். வந்து எக்லிப்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாவா வித் பிளேரைட்டை ரன் பண்ணுறதுக்காக எப்படி இன்ஸ்டால் பண்ணுமோ அதை சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களோட எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபைலில் போய்ட்டு நியூவில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு ப்ராஜெக்ட் நேம் என்ன, மேவன் ப்ராஜெக்ட். ஸோ நான் ஒன்ஸ் மேவன் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த யூஸ் டிஃபால்ட் ஒர்க் லொக்கேஷன் கேட்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் இன்டர்னல் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆல் கேட்டலாக்ஸ் அப்படின்னு கொடுத்தாலும் ஆல் கேட்டலாக்ஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், மேவன் ஆர்கிடைப்பு குயிக் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இதில் 1.1 நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 1.1 கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், காம்னு வச்சுக்கிறேன். பேர் என்ன, டெஸ்ட் ப்ளே அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஃபினிஷ் கொடுத்துட்றேன். என்னோடய பேக்கேஜ் நேமு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ப்ராஜெக்ட் நேமும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்துட்டேன். ஸோ நான் நார்மலாக ஒரு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மேவன் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணலைங்க. ஓகேவா? ஸோ நமக்கு அந்த மேவன் ப்ராஜெக்ட் என்ன ஆகிடுது, க்ரியேட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆனோடனே மேவன் ஜாவா அப்படின்ட்டு இருக்கும். ஆல்ரெடி ஜாவா தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேவன் ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ ஒயின்னு கொடுத்து என்ன பண்ணிட்டேன், ப்ராஜெக்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள், நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தோம், டெஸ்ட் ப்ளே அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக MJ 2 இருக்குது பாருங்கள். ஸோ இது என்னோட மேவன் அப்புறம் ஜாவா ப்ராஜெக்ட். இதில் SRC டெஸ்ட்டு, ஜேரி சிஸ்டம் மாதிரி மேவன் டிபெண்டன்சி, SRC டார்கெட், pom.xml. ஸோ ஒரு மேவன் ப்ராஜெக்ட் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இதை நம்மளோட மேவன் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ என்னோட மேவன் ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் SRC மெயின், SRC டெஸ்ட் இருக்குது. நான் என்னோடய ப்ராஜெக்ட் எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன், SRC டெஸ்ட்டில் ரன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நான் ரன் பண்ண போகிற ப்ராஜெக்ட் நார்மல் ஜாவா ப்ராஜெக்ட்டு. ஸோ நான் வந்து ஒரே ஒரு இந்த பேக்கேஜ்குள்ளே ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம் என்ன அப்படின்னா playwright டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இந்த கிளாஸ்க்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மெயின் மெத்தடில் ரன் பண்ண போகிறேன். ஸோ நான் அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் மெயின் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம playwright யூஸ் பண்ண போகிறோம். playwrightக்கான டிபெண்டன்சிஸ் தேவையில்ல. ஸோ அந்த டிபெண்டன்சிஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ என்னோடய pom.xml போகிறேன்.
என்னோட pom.xmlக்குள்ளே நான் வந்து டிபெண்டன்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது நீங்கள் ஜார் ஃபைல் ஆட் பண்ண வேண்டியதை நீங்கள் இதுக்குள்ளே டிபெண்டன்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மேவன் ப்ராஜெக்ட்டில் இந்த pom.xmlக்குள்ளே ஓகேவா அந்த ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடலுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட பிளேரைட் டிபெண்டன்சி ஆட் பண்ணலாம். ஸோ பிளேரைட் டிபெண்டன்சி எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் பிளேரைட் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லி இங்கே என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் கொடுத்துக்கிறேன் பிளேரைட் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ஒன்ஸ் பிளேரைட் இன்ஸ்டாலேஷன் கொடுத்தேன்னா இன்ஸ்டாலேஷன் பிளேரைட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் டாக்ஸ் இருக்கா டாக்ஸில் இன்ஸ்டாலேஷன் இருக்குது. ஸோ இன்ஸ்டாலேஷனில் நான் என்ன பண்ணுறேன் பிளேரைட் இன்ஸ்டாலேஷன் ஜாவான்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் பிளேரைட் இன்ஸ்டாலேஷன் ஜாவான்னு கொடுத்தோம் அப்படின்னா பிளேரைட் ஜாவா வரும் ஓகேவா. ஸோ இந்த பிளேரைட் ஜாவாவில் கீழே வந்தீங்க அப்படின்னா நமக்கு பிளேரைட்டுக்கான ஜார் ஃபைலை ஆட் பண்ணணும். ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேரைட்டுக்கான டிபெண்டன்சி எனக்கு இருக்குது 1.550 1.0 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் இந்த டிபெண்டன்சியை மட்டும் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேவா. பாருங்கள் மைக்ரோசாஃப்டோட இது. ஸோ மைக்ரோசாஃப்ட் பிளேரைட்டுங்கிறது தான் அதோட ப்ராஜெக்ட் நேம் ஓகேவா. ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு பிளேரைட்னு வச்சிருக்காங்க. ஸோ பிளேரைட்டை வச்சு ஆட்டோமேட் பண்ண போகிறோம். செல்னியம் வச்சு எப்படி ஆட்டோமேட் பண்ணுறோம் அதேமாதிரி பிளேரைட்டை வச்சு ஆட்டோமேட் பண்ண போகிறோம். பிளேரைட் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதுக்குள்ளே மெத்தட்ஸ்லாம் தேவைப்படும்ல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளேரைட்டை டிபெண்டன்சி ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னோட எக்லிப்ஸில் போய்ட்டு நான் காப்பி பண்ண பிளேரைட்டை நான் என்ன பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கண்ட்ரோல் எஸ் சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட டிபெண்டன்சி இதில் என்ன ஆகிடுச்சு ஜாரா கன்வெர்ட் ஆகிருக்கும். இதில் நீங்கள் இந்த மேவன் டிபெண்டன்சியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிளேரைட்டுக்கான ஓகே பிளேரைட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இன்னமும் பில்ட் ஆகுது மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இதில் பிளேரைட்டுக்குனா டிரைவர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கு 134 190 1 MP அது. ஸோ நம்ம டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் பிளேரைட்டு டிபெண்டன்சி மட்டும் ஆட் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு பிளேரைட் ஸ்கிரிப்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து நார்மல் ஜாவாவில் ரன் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் கிளாஸ். இந்த கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு பிளேரைட்டு அந்த இது ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம் பிளேரைட்டுன்னு வரும். ஸோ பிளேரைட்டு இன்னும் வரல ஓகேவா. அப்படின்னா இன்னும் டிபெண்டன்சி ஆட் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ நம்மளோட மேவன் டிபெண்டன்சிஸ்குள்ளே நம்ம ஆட் பண்ணோம்ல பிளேரைட்டுக்கான டிபெண்டன்சி ஆட் ஆகிருக்கும் ஓகேவா. அது ஒர்க்கு பாருங்கள் 1.51 நம்ம இந்த மேவன் டிபெண்டன்சியில் ஆட் பண்ணோம்ல எங்கே இருக்குது டெஸ்ட் ஃபார்ம் 1.51 தானே ஆட் பண்ணோம். ஸோ 1.51 வந்து நமக்கு ஆட் ஆகிடுச்சு ஓகேவா. நான் என்ன பண்ணுறேன் இப்போ எஸ்ஆர்சி டெஸ்ட்டில் ஆல்ரெடி ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியிருந்தேன் கரெக்டாக. அந்த பேக்கேஜ்க்குள்ளே டிஃபால்ட்டாக பேக்கேஜ் க்ரியேட் ஆகும். அந்த பேக்கேஜ்க்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன் இப்போது பிளேரைட் ஸோ பிளேரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நான் பிளேரைட்டை கூப்பிட்டு நான் என்ன பண்ணுறேன் பிளேரைட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டேரெக்டாகவே கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. பிளேரைட்டை கிரியேட் பண்ணி நான் அதை என்ன பண்ணேன் பிளேரைட் மூலமாக ஆட்டோமேட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதோட ரிட்டன் டைப் எடுத்துக்கிறேன் ஓகேவா. பிளேரைட்டை மூலமாக ஆட்டோமேட் பண்ண போகிறதால நான் அதோட ரிட்டன் டைப் எடுத்துக்கிறேன். ஸோ பிளேரைட்டை கூப்பிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா குரோமியம். ஸோ குரோமியங்கிறது ப்ரௌசர் இன்ஜின். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்பைடர் மங்கி இந்த மாதிரி மல்டிபிள் ப்ரௌசர் இன்ஜின்ஸ் இருந்துச்சு ஓகேவா. ஸோ ஒரு ப்ரௌசருக்கு ப்ரௌசர் இன்ஜின் இருக்கும். அந்த ப்ரௌசர் இன்ஜின் மூலிமா தான் நம்ம கொடுக்குற HTML கோட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அவங்க ரெண்டர் பண்ணி நமக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரௌசர் இன்ஜின்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் டைரெக்டாக கூப்பிட்டு நம்மளோட ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரௌசரை கூப்பிடல ப்ரௌசரோட இன்ஜினை கூப்பிட போகிறோம்.
இந்த ப்ரௌசர் இன்ஜினை டைரெக்டாக கூப்பிடும். அந்த மாதிரி ப்ரௌசர் இன்ஜின் தான் குரோமியம்னு ஒன்று. ஸோ இப்போ குரோம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரோமியம் ப்ரௌசர் இன்ஜின் இருக்குது. அதேமாரி குரோமியம் இப்போ ஏஜி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ரௌசர் இன்ஜின்ஸ்லாம் முன்னாடி இருந்துச்சு. ஸோ இப்போ எட்ஜுக்கும் நமக்கு என்ன குரோமியம் அப்படிங்கிற ப்ரௌசர் இன்ஜினை வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம குரோமியம் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டா நம்ம என்ன டைப் ஆஃப் ப்ரௌசர் கொடுக்குறோம் அப்படின்னா எட்ஜ் கொடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸ் கொடுத்துக்கலாம், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குரோம் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரே ப்ரௌசர் இன்ஜினை வச்சு நம்ம 3 ப்ரௌசரை தனியாக நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளேரைட்டர் கூப்பிட்டு குரோமியம்ங்கிற ப்ரௌசர் இன்ஜினை கூப்பிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், லான்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், குரோமியம் ப்ரௌசர் இன்ஜின் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பேர் தானே ப்ரௌசர் லான்ச். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரௌசர் லான்ச் Ctrl+L கொடுத்தேன். ஸோ ப்ரௌசர் லான்ச் இது ஒரு இன்டர்ஃபேஸ், அதேமாரி ப்ரௌசர் இன்டர்ஃபேஸ். ஸோ நான் ப்ரௌசர் என்ன பண்ணிட்டேன், லான்ச் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் லான்ச் எதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லணும், கரெக்டாக? Ctrl+Z. ஸோ லான்ச் டாட் நான் வந்து ஒரு பர்டிகுலர் பேஜை லான்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், நியூ பேஜ். ஒரு பேஜ் அப்படின்னா அது அந்த பேஜுக்குள்ளே தான் நான் ஆட்டோமேஷன் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், பர்டிகுலர் பேஜை லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேஜை லான்ச் பண்ணதுக்கப்புறம் இதுதான் வந்து என்னோடய பேஜ், கரெக்டாக? ஸோ அந்த பேஜை நான் கூப்பிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேஜை கூப்பிட்டு அந்த பேஜை கூப்பிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய யூஆர்எலை நேவிகேட் பண்ண போகிறேன். பேஜ் டாட் நேவிகேட். ஸோ நான் யூஆர்எல் கொடுக்குறேன். ஸோ பேஜ் டாட் நேவிகேட் என்னன்னு சொல்கிறேன், https://www. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிள்ஸ், சும்மா ஒரு சைட் இருக்குல்ல, examples.com. ஸோ நான் இந்த சைட்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லான்ச் பண்ண போகிறேன். ஓகேவா? பேஜ் டாட் லான்ச். ஸோ இதோட டைட்டில் வேணும் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு பேஜ் டாட் டைட்டில் எடுத்துக்கிறேன். Ctrl+L சைஸ் அவுட்டில் டைட்டிலாக கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இதை ரைட் கிளிக் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ ஒன்ஸ் நான் ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரன் ஆகுதா இல்லையா என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த ப்ளேரைட்டுக்கான ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் ஆகணும். ஸோ அதுக்கான ப்ரௌசர் இன்ஸ்டால் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி வரும். ஸோ பாருங்கள், இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் இன்ஸ்டால் ஆகுதா? ஸோ இதுக்கு முன்னாடி ஹெட்லெஸ் மோடு எங்கே இருக்குது, ஃபயர்ஃபாக்ஸ் 135, குரோமியம், அந்த ப்ரௌசர்ஸ் மட்டும் இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் லான்ச் பண்ணும்போது. ஸோ எனக்கு இன்ஸ்டால் ஆகி ப்ரௌசர் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ லான்ச் ஆன நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டைட்டில் எக்ஸாம்பிள் ஸ்டார்ஸ் ஃப்ரீ, அதோட டைட்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஸோ எனக்கு என்ன ப்ரௌசர் வந்து என்னால் யூஇயில் பார்க்க முடியல. ஸோ ஹெட்லெஸ் மோட்லேயே ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓகேவா? ஸோ க்ளோஸ் ஆகலை, ஹெட்லெஸ் மோட்லேயே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் எப்படி ஹெட்டட் மோடில் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரௌசர் லான்ச் playwright டாட் குரோமியம் டாட் லான்ச். ஸோ ஆக்சுவலாக இங்கே தான் லான்ச் ஆகுது. லான்ச் ஆகிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி லான்ச் ஆகணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ரௌசர் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ ப்ரௌசர் டைப் இன்டர்ஃபேஸை கூப்பிட்டு இங்கே இருக்குது, இந்த இருக்குது ப்ரௌசர் டைப் இன்டர்ஃபேஸை கூப்பிட்டு இதில் ஒரு கிளாஸ் இருக்குது. என்ன கிளாஸ் அப்படின்னா லான்ச் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த லான்ச் ஆப்ஷன்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குல்ல, லான்ச் ஆப்ஷன்ஸ். ஸோ லான்ச் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? லான்ச் ஆப்ஷன்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லான்ச் ஆப்ஷனை கூப்பிட்டு லான்ச் ஆப்ஷன்ஸை கூப்பிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லான்ச் ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளே மல்டிபிள் லான்ச் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ எனக்கு எப்படி லான்ச் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ செட் ஹெட்லெஸ். ஸோ ஹெட்லெஸ் வந்து எனக்கு என்னவாக இருக்கணும், ஃபால்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், ஒன்ஸ் நான் சேவ் பண்ணிட்டு திரும்ப நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன்.
ம். ஓகேவா? நமக்கு என்ன பண்ணியிருக்கு, இப்போ இது வந்து குரோமில ரன் ஆயிருக்கு. ஸோ, இந்த குரோமியம்ல ரன் ஆயிருக்கு. ஓகேவா? ப்ரௌசர் என்ஜினில் ரன் ஆயிருக்குது. ஸோ, அதே மாரி எனக்கு டைட்டிலையும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. இன்னமும் ரன் ஆகிக்கிட்டே இருக்குது ஸ்டில். ஸோ, இந்த மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கிறத நான் நிறுத்தணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் கீழே இருந்து வரணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட பேஜ் தான் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ, பர்டிகுலர் பேஜ் நான் க்ளோஸ் பண்ணணும். இதான் நம்ம என்ன பண்ணுவோம், டிரைவர் டாட் க்ளோஸ் கொடுப்போம். ஸோ, அதேமாரி நான் என்ன பண்ணுறேன், பேஜ் டாட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ப்ரௌசர். ஸோ, ப்ரௌசருக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம், லான்ச்னு வச்சுருக்கோம். கரெக்டாக? ஸோ, லான்ச் டாட் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ, க்ளோஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ப்ளே ரைட் இருக்குது. ஸோ, ப்ளே ரைட்டு டாட் க்ளோஸ். ஸோ, ப்ளே ரைட்டையும் நான் என்ன பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ, முடிச்சாச்சு இப்போது இது மூணுத்தையும் பண்ணியாச்சு. இப்போ நான் எனக்கு வந்து குரோமியமில் ரன் ஆகிருக்கேன். ஸோ, பர்டிகுலர் ஏதோ ப்ரௌசரை நான் மீன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணலாம், டாட் செட்டு ஹெட்லெஸ்னு கொடுத்தேன்னா, இப்போது நான் என்ன பண்ணுறேன், செட் சேனல்னு கூப்பிட்டு இதுக்குள்ளே இப்போ நான் குரோம் வேணும்னா குரோம், இல்லை எட்ஜ் வேணும் அப்படின்னா எம்எஸ் எட்ஜின்னு நினைக்கிறேன், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். கரெக்டாக? ஸோ, நான் இதை என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் கொடுத்து ரன்னஸ். ஓகேவா? ஜாவா அப்ளிகேஷன். ஓகே. இப்போ வந்து நமக்கு எட்ஜில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா? நீங்கள் இதேமாதிரி ஒரு ப்ரௌசர்லேயும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பர்டிகுலர் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரௌசர் லான்ச் ப்ளே ரைட் மூலயமா எப்படி லான்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா வித் ப்ளே ரைட்டில் பார்த்தோம். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் வித் ப்ளே ரைட்டில் பார்க்க போகிறோம். ஸோ, இந்த ஸ்கிரிப்ட் தான் என்னது, ஜாவா வித் ப்ளே ரைட்டுக்கான ஸ்கிரிப்ட். ஓகேவா? ப்ரௌசர் லான்ச் இன்றைக்கி பார்த்தது. ப்ரௌசர் லான்ச். ஸோ, ஜாவா ஸ்கிரிப்ட் வித் ப்ளே ரைட்டுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், விஎஸ் கோடை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ, ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நோட் ஜேஎஸ்சி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். சைப்ரஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது போட்டிருப்பேன். ஓகேவா? ரெண்டுத்தையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகே. ஃபஸ்ட்டு இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, குரோமுக்கு போய்க்கலாம். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், போயிட்டு விஎஸ் கோட் டவுன்லோட் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்க் இருக்கும்ல, இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா விஎஸ் கோட் வரும். விண்டோஸ் 11 கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அடுத்து நோட் ஜேஎஸ் டவுன்லோட். ஸோ, நோட் ஜேஎஸும் அதே மாதிரி தான், சிம்பிள். ஒரே ஒரு கிளிக் கொடுங்க. ஸோ, நோட் ஜேஎஸ் வரும். நோட் ஜேஎஸ் நீங்கள் என்ன பண்ணணும், இது இருக்குல்ல எம்எஸ்ஐ, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நோட் ஜேஎஸ் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ, இதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? விஎஸ் கோட் நோட் ஜேஎஸ் ரெண்டுத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சிஎம்டி போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நானே ஓப்பன் பண்ணுறேன். சிஎம்டி போயிட்டு நோட் ஸ்பேஸ் -v. ஓகே. அடுத்து npm ஸ்பேஸ் -v. ஸோ, ரெண்டுமே உங்களுக்கு இன்ஸ்டால், நோட் பேக்கேஜ் மேனேஜர் நோடு இன்ஸ்டால் பண்ணாலே ரெண்டுமே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ, இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து நிற்கும். ஸோ, ஒரு இன்டர்ஃபேஸ் வெல்கம்னு வரும். ஸோ, வெல்கமாக நீங்கள் எண்ட் பட்டன் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா வெல்கம் போயிடும். ஸோ, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைலில் போயிட்டு ஒரு ஓப்பன் ஃபோல்டர் மட்டும் க்ரியேட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு ஃபோல்டர் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ, உங்களோட சி ஃபோல்டர் இல்லை விண்டோஸில் டெஸ்க்டாப்பில் எங்கே ஒன்று, நான் பெட்டர் சி ஃபோல்டர் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய சி ட்ரைவில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு ஃபோல்டர் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ, க்ரியேட் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. ஸோ, நான் அதனால் என்ன பண்ணுறேன், ஓப்பன் ஃபோல்டர், ஃபைலில் கொடுத்து ஓப்பன் ஃபோல்டர், ஏதோ ஒரு ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. உங்களோட சியில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல உங்களோட ஃபோல்டர் நேம் இருக்கும். கரெக்டாக? ஸோ, நான் ப்ளே ரைட் ஆட்டோ அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ, அதை நான் கிளிக் கொடுத்துட்றேன். ஓகேவா? கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபோல்டர் இதுக்குள்ளே வந்துடும். ஸோ, சிம்பிளாக நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வளோ தான். ஓகே. உங்களோட ஃபோல்டர் இதுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெல்கம்மை கேன்சல் பண்ணிவிடுங்க. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டெர்மினல் ஆப்ஷன் இருக்கும். இதை நியூ டெர்மினல். ஸோ, நியூ டெர்மினலில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ, இங்கே ஆக்சுவலாக பவர் ஷெல் காட்டுதா, பவர் ஷெல் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, கமெண்ட் ப்ராம்ப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் கமெண்ட் ப்ராம்ப்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ளே ரைட்டை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ, ப்ளே ரைட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் npm init. ஓகேவா? npm init. ஸோ, இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். என்ன இனிஷியலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளே ரைட்
லேட்டஸ்ட்டாக என்ன வெர்ஷன் இருக்கோ அந்த வெர்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுறேன். ஸோ என்டர் கொடுத்துட்றேன். ஸோ லேட்டஸ்ட்டாக என்ன வெர்ஷன் இருக்கோ அந்த வெர்ஷனை எனக்கு ஃபஸ்ட்டு ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ ஓகே அப்படின்னா நான் எஸ் கொடுத்து திரும்ப என்டர் கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன கேட்குது, நீ என்ன பண்ண போகிற, ஜாவா ஸ்கிரிப்டாக டைப் ஸ்கிரிப்டாக யூஸ் பண்ண போகிறேன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இதோட பேர் என்ன கொடுத்துருவேன், நான் டெஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கேன், நேம் மட்டும் செட் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்ஹப்பை நான் ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணுறேன்னா இல்லைன்னு ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பிளேரைட் எல்லா ப்ரௌசரும் எனக்கு தேவை. அங்கே பார்த்தோம்ல என்னென்ன ப்ரௌசர்லாம் வந்துச்சு அப்படின்னு, ஃபயர்பாக்ஸ், வெப்கிட் என்னெல்லாம் வந்துச்சுல. ஸோ அதேமாதிரி வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ட்ரூன்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு எல்லா ப்ரௌசரும் என்ன ஆகும், இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து இதில் நோட் மாடியூல்ஸ்லாம் நம்ம பாம் டாட் எக்ஸாம்பிள் மாதிரி டிபெண்டன்சிலாம் ஸ்டோர் பண்ணுற இடம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த டெஸ்ட்டு இதுதான் வந்து நம்மளோட டெஸ்ட் ஸ்கிரிப்ட். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த நேம் போட்டாலும் .spec.jsன்னு போட்டு ரன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா .test.js. ஸோ அந்த 2 ஃபைல் மட்டும்தான் உங்களோட பிளேரைட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதில் உள்ள ஸ்கிரிப்ட் எதுவுமே பார்க்க தேவையில்ல. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், npx playwright டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ npx playwright டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். எனக்கு இதுக்குள்ளே இருக்கிற ஸ்கிரிப்டை போய் ரீட் பண்ணோம். ஸோ நம்ம எத்தனை ப்ரௌசர் இருக்கோ அத்தனை ப்ரௌசருக்கு ரன் ஆகும். ப்ரௌசர் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஸோ இங்கே என்ன ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க, குரோமியம் கொடுத்துருக்காங்க, ஃபயர்பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, வெப்கிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க எத்தனை டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டெஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன, இது ஒரு டெஸ்ட்டு. ஓகேவா? மொத்தம் 2 டெஸ்ட்டு 3 ப்ரௌசர் இருக்குது. அதனால் நமக்கு என்ன 6 டைம்ஸ் ரன்னிங் ஆகும். ஓகேவா? ஸோ 6 டைம் ரன் ஆகிருக்கு. 2 டெஸ்ட் கேஸு 3 ப்ரௌசர். ஓகேவா? 6 டைம் ரன் ஆகிருக்கு, பாஸ் ஆகிருக்கு என்னோடய டெஸ்ட் கேஸு. ஸோ இதில் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? தேவைப்பட்டா. ஸோ ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு இதான் கமெண்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு காப்பி பண்ணி ஸோ npx playwright ஷோ ரிப்போர்ட் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஷோ ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு என்ன பண்ணியிருக்கேன், இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் இந்த லோக்கல் 9323ல் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ ஹேஷ் டைட்டில்னு ஒன்று இருக்குது, குரோமியம் ரன் ஆயிருக்கு. கெட் ஸ்டார்டர் லிங்க் குரோமியம் ரன் ஆயிருக்கு. திரும்ப ஹேஷ் டைட்டில் ஃபயர்பாக்ஸில் ரன் ஆயிருக்கு. கெட் ஸ்டார்டர் லிங்க் ஃபயர்பாக்ஸில் ரன் ஆயிருக்கு. ஹேஷ் டைட்டில் வெப்கிட்டில் ரன் ஆயிருக்கு. அடுத்து கெட் ஸ்டார்டடுங்கிறது வெப்கிட்டில் ரன் ஆயிருக்கு. அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எத்தனை டெஸ்ட்டு, ஃபெயில்டு டெஸ்ட் எத்தனை, பாஸ்டு டெஸ்ட் இருந்தால் டோட்டல் டெஸ்ட் எத்தனை. ஓகேவா? ஸோ இது வந்து நார்மலாக நம்ம உள்ளே கொடுத்த டெஸ்ட்டு வந்து ரன் ஆகும். ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இது ஒவ்வொன்றும் டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டாலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெஸ்ட்டு. ஓகே. ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்கு, ரன் ஆகிடுச்சு. ஓகேவா? அதேமாதிரி ரிப்போர்ட்டும் பார்த்துட்டோம். அப்போ நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா Ctrl+C. அதுவே கேட்குது குவிட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+C கொடுத்தீங்க, எஸ் கொடுத்தீங்கன்னா Ctrl+C, இல்லைன்னா திரும்ப இன்னொரு Ctrl+C கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். ஓகேவா? சரி. இதில் இந்த நோடு மாடியூல்ஸ் இருக்குல்ல, இந்த நோடு மாடியூல்ஸ்குள்ளே தான் இந்த பிளேரைட் இருக்கும். பிளேரைட்டுக்குள்ளே தான் இந்த டெஸ்ட்டு, இதுக்கான டிபெண்டன்சிஸ், இதுக்கான கோடு எல்லாமே இருக்கும். ஸோ அதனால தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, @playwright/test. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இம்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த டெஸ்ட்டுங்கிற நேமை வச்சு என்ன பண்ணுறோம், இந்த டெஸ்ட் கேஸை ஃபுல்லாக ரன் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டுங்கிற நேம் வச்சு இந்த டெஸ்ட் கேஸை ஃபுல்லாக ரன் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் என்ன டைப் ஆஃப் நேம் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது, இது வந்து அசஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த டெஸ்ட்டை வச்சு ரன் பண்ண போகிறேன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பேஜுக்கு இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், அசஷன் எக்ஸ்பெக்ட் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இதுலேருந்து @playwright அப்படிங்கிற டெஸ்ட்டு, இதில் உள்ள டிபெண்டன்ஸ், இதில் உள்ள கோடு எல்லாமே நான் யூஸ் பண்ண போகிறேன் எடுத்து. ஸோ அதுக்காக தான் இதில் உள்ளது தான் நமக்கு என்ன பண்ணோம், இங்கே மெத்தட்ஸாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணோம். ஸோ இதை நம்ம கொடுக்கல அப்படின்னா, இனிஷியலைஸ் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, இதை ரன் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எடுத்தோன்னே இம்போர்ட்டு டெஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்மாக கொடுத்துக்கணும். ஓகேவா? சரி. இப்போது வந்து இது நீங்கள் யூஏயில் பார்க்கணுன்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், npx playwright மேலே ஒரு யூஏ கமாண்ட் இருந்துச்சுல, டெஸ்ட்டு -UA அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அது என்ன பண்ணோம், உங்களுக்கு யூஏயில் ஓகேவா, நம்மளோட டெஸ்ட்டு. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம்,
ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரன் பண்ணாலும் டைரெக்டாக என்ன உங்களோட டெஸ்ட் ரன் ஆகும். பர்டிகுலர் ஒரு டெஸ்ட் மட்டும் தான் நீங்கள் ரன் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுக்கு என்ன அந்த பர்டிகுலர் டெஸ்ட் மட்டும் ரன் ஆகி அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகேவா? இப்போ இதை மட்டும் நான் கொடுத்தேன் அப்படின்னா அதை மட்டும் எனக்கு ரன் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ நீங்கள் யூஏயில் ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஏயில் ரன் பண்ணி பார்த்துலாம். இல்லை ஓவரால் எல்லா டெஸ்ட் கேஸையும் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரன் ஆல் டெஸ்ட் கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட் கேஸும் ரன் ஆகும். ஓகேவா? எக்ஸிக்யூட் ஆன மாதிரி தான் காட்டுது எவ்வளோ நேரம் ரன் ஆயிருக்கு அப்படின்னு. டைரெக்டாக நீங்கள் என்ன யூஏயில் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஷெடியூல் 4.1 செகண்ட்ஸு. ஸோ ரெண்டாவது டெஸ்ட் கேஸு ரன் ஓகேவா? நான் ப்ரௌசர் 2 ப்ரௌசர் ஃபுல்லாக, ஸோ அதனால தான் என்ன 2 ப்ரௌசர் ஆட் பண்ணிடுறேன் எக்ஸ்ட்ரா. இது நம்மளோட சோர்ஸ் அங்கே கொடுத்துருந்தோம்ல அந்த சோர்ஸ் தான் இது. ஸோ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. 6 டெஸ்ட் கேஸ் வந்து என்ன ஆயிருக்கு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா க்ரோமியமில் ஃபயர்ஃபாக்ஸில் வெப்கிட்டில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ரோமியம் ஃபயர்ஃபாக்ஸ் வெப்கிட்டில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏவா? ஸோ 6 டெஸ்ட் கேஸை நம்ம என்ன பண்ணலாம் யூஏயில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம் டைரெக்டாக யூஏயில் ரன் ஆகிற மாதிரி. ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ப்ரௌசர் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்காது. கரெக்டாக நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா என்பிஎக்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். என்பிஎக்ஸ் ரைட்டு இன்ஸ்டால் கமாண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் ப்ரௌசர் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா அது என்ன பண்ணும் இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுரும். ஸோ ஓகேவா? ப்ரௌசர் இல்லைனா இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, நீங்கள் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் இதில் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணலாம். எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா ப்ளே ரைட்டு. ஸோ ப்ளே ரைட்னு கொடுத்தீங்கன்னா இதில் ப்ளே ரைட்டு டெஸ்ட் ஃபார் விஎஸ் கோடு ப்ளே ரைட்டு. ஸோ ப்ளே ரைட்டர் டெஸ்ட் இருக்குது. ப்ளே ரைட் டெஸ்ட் ஃபார் விஎஸ் கோடு நான் என்ன பண்ணுறேன் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளே ரைட்டர் டெஸ்ட் ஃபார் விஎஸ் கோடு நான் இன்ஸ்டால் பண்ணேன். இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த இடத்துல பாருங்கள் ஒரு குடுவை மாதிரி வந்திருக்குல்ல. ஸோ இதுக்குள்ளே என்னோட ப்ளே ரைட்டர் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போய் பாருங்கள் நம்மளோட எக்ஸாம்பிள் டாட் ஸ்பெக் டாட் ஜேஎஸ் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஹேஷ் டைட்டில் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, கெட் ஸ்டார்டட் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ என்னோடய ஃபைலில் போய் பார்க்குறேன். என்னோடய ஃபைல் எங்கே இருக்குது டெஸ்ட் ஃபைல் எதுக்குள்ளே இருக்கும் நோட் ஜேஎஸ். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒர்க்க டெஸ்ட்டு ஸ்பெக் டாட் ஜேஎஸ்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த பாருங்கள் ஹேஷ் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நேம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கெட் ஸ்டார்டர் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கெட் ஸ்டார்டர் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சுருக்கோம் கரெக்டாக. டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிற டெஸ்ட் கேஸ் அது. ஸோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணலாம் பர்டிகுலர் ரன் இந்த டெஸ்ட்டை மட்டும் ரன் பண்ணோம் அப்படின்னா நான் இந்த ரன் டெஸ்ட் மட்டும் கொடுக்கலாம். ஸோ எனக்கு என்ன பண்ணுவோம் அந்த பர்டிகுலர் அந்த டெஸ்ட்டு மட்டும் ரன் ஆகி எனக்கு அவுட்புட்டை ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ ஒன் டெஸ்ட் வந்து எனக்கு என்ன ஆயிருக்கு பாஸ் ஆகிருக்கு. திரும்ப அதே மாதிரி எனக்கு இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டை மட்டும் நான் ரன் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் ரன் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு முறை தான் ரன் ஆகிருக்கு கரெக்டாக 1 பாஸ் தான் வந்திருக்கு. ஸோ நமக்கு மற்ற ப்ரௌசரில் ரன் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் டிஃபால்ட்டாக ஃபயர்ஃபாக்ஸ்லேயும் ரன் ஆகணும் வெப்கிட்லேயும் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன்.
ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லா டெஸ்ட் கேஸையும் ரன் பண்ண போகிறேன். இந்த டெஸ்ட்டில் போய்ட்டு நான் என்ன பண்ணேன், நம்ம யூஇயில் அங்கே ரன் பண்ணாலும் அதே தான். இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம இன்டர்னலாக ரன் பண்ணுறதுக்கு இதை கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இதெல்லாம் குரோமியம் ஃபயர்ஃபாக்ஸ் இதெல்லாம் ரன் ஆகுதோ அதோட டெஸ்ட் ரிசல்ட்டை வந்து நமக்கு சைடில் காட்டுறது சம்மரி போடுறது. ஓகேவா, இதுக்கு அதில் ரன் ஆயிருக்கு. ரன் பண்ணுறதுல நான் குரோமியம் ரன் ஆயிருக்கு, ஃபயர்ஃபாக்ஸில் ரன் ஆயிருக்கு. ஓகேவா, குரோமியம் ஃபயர்ஃபாக்ஸ் அடுத்து வீட்டில் ரன் ஆக போகுது. ஓகேவா, நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக இதில் போய்ட்டு ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் ரன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் ரன் இருக்கா, ரன் டெஸ்ட்டு ஆட் கர்சர் இருக்கா. ஸோ நான் இப்போ கர்சரை இங்கே வைக்கிறேன் அப்படின்னா இது வந்து என்னோடய டெஸ்ட்டு. ரைட் கிளிக் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், ரன் டெஸ்ட் கர்சர் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன பண்ணும், இந்த இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, ஸோ உங்கள் சைடில் பாருங்கள் எக்ஸிக்யூட் ஆகுதா. இதுவே எனக்கு ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் கொடுத்து இதில் ரன் டெஸ்ட் கர்சர் அப்படின்னா அது ரன் டெஸ்ட் இன் கரண்ட் ஃபைல்னு கொடுத்தோம் அப்படின்னா கரண்ட் ஃபைல். இப்போ அந்த பர்டிகுலர் டெஸ்ட்டை மட்டும் டீபக் பண்ணணும் அப்படின்னா ரன் டெஸ்ட் எங்கே கர்சர் வச்சுருக்கணும் டீபக் பண்ணி காட்டும். ஸோ டீபக் ஃபுல்லாக கரண்ட் ஃபைலில் ஃபுல்லாக டீபக் பண்ணால் டீபக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் ரன் டெஸ்ட் கரண்ட் ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபைலில் உள்ள எல்லா டெஸ்ட்டும் எனக்கு என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, ஸோ நம்ம ரைட் கிளிக் கூட ரன்னர்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் ப்ளே ரைட் டெஸ்ட் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டெஸ்ட்டு நமக்கு என்ன ஆகுது, எக்ஸிக்யூட். ஓகேவா, நமக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் தூக்கிடுறோம். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், எப்படி ஒரு பேஜை வந்து லான்ச் பண்ணுறது அப்படின்னு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைலுக்குள்ளே போய்க்கணும். ஓகேவா, ஃபைலுக்குள்ளே எப்போதுமே உங்களோட ஸ்கிரிப்ட் எதுக்குள்ளே எழுதணும், இந்த டெஸ்ட். ஓகேவா, இதுக்குள்ளே தான் உங்களோட ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸோ எக்ஸாம்பிள் டாட் ஸ்பெக் டாட் ஜேஎஸ்னு இருக்கலாம். அப்படி இல்லைனா இது என்ன பண்ணலாம், டெலிட் கூட பண்ணலாம். ரீசைக்கிள் பண்ண ஏதோ ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைல் நேம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஃபைல் நேம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் டாட் டெஸ்ட்டுன்னு வைக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்பெக்குன்னு வைக்கலாம். ஸ்பெக் டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன பண்ணேன், இதான் வந்து டெஸ்டிங் பண்ண போகிற ஃபைலு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நார்மல் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இப்போ க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ex.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணால் இது டெஸ்டிங் ஃபைல் கிடையாது, இது நார்மல் ஜேஎஸ் ஃபைல்னு ஷோ ஆகுது. ஸோ அந்த ஃபைல் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ நான் அதனால் பெட்டர் டெலிட் பண்ணிடுறேன். இல்லைனா test.js அந்த ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இம்போர்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். என்னாச்சு, ஓகே. ஸோ இம்போர்ட்னு சொல்லி கொடுத்துட்டேன். இம்போர்ட்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணணும், இதுக்குள்ளே ஸோ 2 விஷயம் கொடுக்கணும். ஒன்று வந்து என்னோட டெஸ்ட் நேமு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட் நேம் ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேவா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னு சொல்கிறேன், அது ஃப்ரம் ஆட்டோ ப்ளே ரைட்டு டெஸ்ட்டு. ஓகேவா, ஸோ செமிகோலன் வச்சிட்றேன். இப்போ இந்த இடத்துல நான் மவுஸ் ஓவர் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2 கண்டென்ட் கொடுக்கணும். இங்கே இருக்க playwright டாட் கான்ஃபிக்.
ஸோ இதில் பாருங்கள் டிஃபைனிங் கான்ஃபிகரேஷன் பிளேரைட் கான்ஃபிகரேஷன். ஸோ நீங்கள் இதை எதை டிஃபைன் பண்ண போகிறீங்க? ஸோ நான் இதில் டிஃபைன் கான்ஃபிகரேஷன் கூப்பிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், டிஃபால்ட்டாக டிஃபைன் கான்ஃபிகரேஷன் தான் கூப்பிட்ருக்கேன் எல்லாத்துக்குமே மெத்தட் நேம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அசஷன். ஸோ எதை பற்றி, அதாவது அசஷன்னா உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ட்ரூவாக இருந்தால் வந்து அந்த கண்டிஷன் ஓகே ஆகும், இல்லை அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டிவைசஸுக்கான அசஷன். ஸோ நான் இந்த பிளேரைட்டுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஃபைன் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற நேமை வச்சு இந்த டிவைஸை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அசஷன் பண்ண போகிறேன். ஸோ அதே தான் நம்ம இதுக்குள்ளே எங்கே இருக்குது டெஸ்ட்டு எக்ஸாம்பிள் டாட் இதுக்குள்ளேயும் நான் அதே தான் சொல்லணும். என்ன அப்படின்னா என்ன வேர்டு வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த பர்டிகுலர் பேஜை நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்டை எனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு முறையும் டெஸ்ட்டை கூப்பிட்டதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டுக்குன்னு ஒரு நேம் வைக்கணும். ஸோ நான் இப்போ இந்த டெஸ்ட்டை கூப்பிட்டு இந்த டெஸ்ட்டுக்குன்னு ஒரு நேம் வைக்கிறேன். ஸோ இந்த டெஸ்ட்டுக்குங்கிற நேம் என்ன அப்படின்னா டெஸ்ட்டுக்கான நேம் என்ன அப்படின்னா டெஸ்ட் 1. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஆரோ ஃபங்க்ஷன் கூப்பிட்றேன், இல்லை அசிங் ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்றேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அசிங்க் ஃபங்க்ஷன் கூப்பிட்டுக்கிறேன். ஸோ அசிங்க் ஃபங்க்ஷனை கூப்பிட்டு நான் இதுக்குள்ளே எதை வந்து நான் ஆட்டோமேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் ஆட்டோமேட் பண்ண போகிறது ஒரு பேஜ். ஸோ நான் அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், ஒரு பேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே ஆரோ ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டேன். அசிங்க்ரனஸ், அதாவது நான் மல்டிபிள் இது ரன் பண்ணுவேன். அது வந்து சிங்க்ரனஸாக ரன் ஆகுதில்ல, அசிங்க்ரனஸாக டிஃப்ரெண்ட்டாக ரன் ஆனாலும் எனக்கு அவுட்புட் வந்தால் போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அசிங்க்ரனஸ் யூஸ் பண்ணுறேன். அசிங்க்ரனஸு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், பேஜ் கொடுத்துருக்கேன். பேஜிங்னா என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு விண்டோவில் ஒரு பக்கத்தை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பேஜ். ஓகேவா? இது வந்து ஒரு பேஜ். ஸோ இதான் நம்ம பேஜ்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், பேஜ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதை கூப்பிட்டுட்டு இதுக்குள்ளே ஆரோ ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணுறேன், இந்த பேஜை தான் நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், பேஜ் டாட் கோ டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் எந்த யூஆர்எலுக்கு போக சொல்கிறேனோ அந்த யூஆர்எலுக்கு அது போயிடும். ஸோ இதுக்குள்ளே கூப்பிட்டு நான் என்ன பண்ணுறேன், https ஓகேவா :/ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், www.examples.com அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட்டு நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆரோ ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே டீட்டெயிலாக நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது ரைட் கிளிக் கொடுத்து ரன் டெஸ்ட் கர்சர். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நோ டெஸ்ட் ஃபவுண்டு ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, ஓடுது. ஸோ error page go to maybe frame was detached. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அசிங்க் யூஸ் பண்ணால் அதேமாரியே அந்த பேஜே அவைட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணோம். ஸோ இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் இது என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் கொடுத்து திரும்ப ஸோ கர்சரை கிளிக் பண்ணிக்கிறேன். எரர் அடிக்குதா, வெயிட்டிங், எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ திரும்ப இல்லைப்பா எப்போவுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, திரும்ப வெப்கிட்டில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. 3 டைம் எனக்கு என்ன பாஸ் ஆகிடுச்சு ஸ்கிரிப்ட். ஸோ ஆனால் பாஸ் ஆகிடுச்சு, ஆனால் என்ன பண்ணியிருக்கு, ஹெட்லெஸ் மோட்லேயே பாஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஹெட்லெஸ் மோடில் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன், அந்த ஸ்பெக் கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல, பிளேரைட் கான்ஃபிகரேஷன், இதை போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ள நேம் வெப்கிட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா.
ஸோ யூஸ்ன்னு இருக்குது. ஸோ நான் என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறேனோ இதுக்குள்ளே நான் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்லெஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஹெட்லெஸ் கோலன் ஃபால்ஸ். ஓகேவா, இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். திரும்ப நம்மளோட ஸ்கிரிப்ட் எங்கே இருக்குது? ஸோ நம்மளோட ஸ்கிரிப்டை ரைட் கிளிக் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ரன் டெஸ்ட் கர்சர் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். எனக்கு வெப்கிட்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் குரோமில் ஓப்பன் ஆயிருக்கு. இது ஃபயர்ஃபாக்ஸ். ஓகேவா, மூணுத்துலேயும் ஓப்பன் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ஒன்றையும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட டெஸ்ட் ரிசல்ட்ஸை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். இதை நான் கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதில் npx playwright டெஸ்ட்டு நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பிளைரைட்டை நீங்கள் இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் ப்ராம்ப்டில் ரன் ஆகும். ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் தான். உங்களுக்கு லான்ச் பண்ண தெரிஞ்சுட்டு செட்டப் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கோடு எல்லாமே ஈஸி தான். ஓகேவா, பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருந்தால் போதும், நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.